அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 14 நூல்களிலே நாம் இன்னும் ஒரு 106 நாட்களுக்கு எடுத்துக்கொண்டு சுவைக்க இருப்பது நான்மணி கடிகை என்கிற நூல். இதுவும் ஒரு நீதி நூல். விளம்பிநாகனார் என்கிற புலவரால் எழுதப்பட்டது. 101 பாடல்களை கொண்ட இந்த நான்மணி கடிகைக்கு கடவுள் வாழ்த்து 2 பாடல்களும் மிகை பாடல்கள் 4 சேர்த்து 106 பாடல்களாக இருக்கிறது. நான்மணி கடிகை என்பது 4 இரத்தன துண்டங்கள் சேர்ந்த மாலை என்று பொருள் தரும். அதே போல இந்த நான்மணி கடிகை என்கிற நூலிலே ஒவ்வொரு பாடலிலும் 4 சிறந்த கருத்துக்களை இந்த ஆசிரியர் கூறியுள்ளதால் இது நான்மணி கடிகை என்று பெயர் பெற்றது. இன்றைக்கு முதல் பாட்டாக வாழ்த்தையும் பார்க்கலாம். கடவுள் வாழ்த்து. மதிமண்ணு மாயவன் வாழ்முகம் ஒக்கும், கதிர் சேர்ந்த ஞாயிறு சக்கரம் ஒக்கும், முதுநீர் பழனத்து தாமரை தாளின் எதிர்மலர் மற்றவன் கண் ஒக்கும், பூவை புதுமலர் ஒக்கும் நிறம். விஷ்ணு பெருமான் எப்படி இருக்கிறார் என்று இந்த பாடலிலே சொல்லுகிறார். இவர் வைணவராக இருக்க வேண்டும் என்பது இதனால் நாம் குறிப்பாக உணர்த்தப்படுகிறது. சந்திரன் எப்படி இருக்கிறதா, திருமாலுடைய முகத்தை போல் இருக்கிறது என்று சொல்கிறார். ஒளிர்கிற சூரியன் எப்படி இருக்கிறது என்றால் திருமாலின் கரத்தில் உள்ள சக்கரத்தை போல இருக்கிறது. கண் எப்படி இருக்கிறதா, வயலிலே காணப்படும் தாமரை போல இருக்கிறது. அவருடைய நிறம் எப்படி இருக்கிறது என்றால் காயாம்பு என்கிற பூவினுடைய நிறத்தை ஒத்திருக்கிறது என்று பெருமாளின் முகத்தை சந்திரனுக்கும், பெருமாள் கையில் இருக்கிற சக்கரத்தை சூரியனுக்கும், வயலில் இருக்கக்கூடிய தாமரையை அவருடைய கண்ணுக்கும், காயாம்பூ என்கிற பூவினுடைய நிறத்தை அவருடைய நிறத்திற்கும் ஒத்து சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள் கடவுள் வாழ்த்து செய்யுள். மீண்டும் ஒரு முறை செய்யுளை பார்க்கலாம். மதிமண்ணு மாயவன் வாழ்முகம் ஒக்கும், கதிர் சேர்ந்த ஞாயிறு சக்கரம் ஒக்கும், முதுநீர் பழனத்து தாமரை தாளின் எதிர்மலர் மற்றவன் கண் ஒக்கும், பூவை புதுமலர் ஒக்கும் நிறம். நன்றி, வணக்கம்.